மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநருமான கிராந்திகுமார் பாடி ஈயாப்பா அவர்கள் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா முன்னிலையில் நடந்த இந்த ஆய்வில் மத்திய மண்டலத்தில் உள்ள நஞ்சுண்டாபுரம் சாலை, ராமலிங்க ஜோதி நகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிநீர், சாக்கடை திட்ட பணிகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினார். மேலும் ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பதிவேடுகள், பொருட்கள் பற்றிய தகவல்களை ஆய்வு செய்ததோடு வார்டு எண் 70 புதிதாக கட்டப்பட்டு வரும் டயாலிசிஸ் மைய பணிகளையும் பார்வையிட்டு அவற்றை விரைவில் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டத்தையும் ஆய்வு செய்து அதற்கான சாலை சீரமைப்பு பணிகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆய்வில் மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை, குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் பங்கேற்றனர்.